اللهم صل على سيدنا محمد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم اهدنا وراشد امورنا واعطنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பிள்ளைகளே, நம்முடைய உழைப்பு இஸ்திமாவுடைய வெற்றிக்காகவா இல்லை உம்மத்துடைய வெற்றிக்காக? கேள்வி. ரெண்டு வெவ்வேறையா ஒண்ணா? வெவ்வேறையா? பாதி பேர் ஒண்ணுங்கிறாங்க, பாதி பேர் வேற. நான் எப்படி வருதுன்னு சொல்றேன், தப்பான்னு சொல்லுங்க. உம்மத்துடைய வெற்றியில் இஸ்திமாவுடைய வெற்றியும் சேரும். இஸ்திமாவுடைய வெற்றியில் உம்மத்து வெற்றி சேராது. அப்பா சரியா சொல்லுங்க, அப்பா தான் தப்புன்னு சொல்லுங்க. அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கிருபை செய்வானாக. உம்மத்து எந்த வேகத்தில் போயிட்டு இருக்கிறது எல்லாரும் தெரியும். நம்முடைய கூட்டங்கள் நம்முடைய உள்ளத்துல ஒரு திருப்தி உண்டாகிறார். அல்லாஹ் நமக்கு அந்த நபியுடைய கவலையை நசீபாக்குவான். யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமையை நம்முடைய நபி பார்த்தார். இந்த நிலைமையை நம்முடைய நபி பார்த்தார். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் வீட்டுக்கு 200 தடவை போனாங்களோ 300 தடவை போனாங்களோ, இன்னைக்கு முஸ்லிம்களுக்காக வேண்டும். சகோதரர்களே, நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. அல்லாஹ் நிச்சயமாக நிலைமையை மாற்றோம். அதுக்கு என்ன தேவை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றுவதற்கு எந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா நிபந்தனையாக சொல்லுகிறார் பாருங்க. யாருமே எந்த தியாகமும் செய்ய தேவையில்லை, யாருமே எந்த உழைப்பு செய்ய தேவையில்லை, எந்த முயற்சி செய்ய தேவையில்லை. இப்ப இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா தாவத்துங்கிற பேர் சொன்னாலே ஒரு கூட்டம் கொடுப்பா கூடாதா? இது வெற்றியா தோல்வியா? தோல்வி. பேரு கேட்கிறாங்க கூட்டம் வேடிக்கை பார்த்து தான் போகும். ஒரு இஸ்திமால் போனாங்க, சிரிக்கிறதுக்காக சொல்ல, சிரிப்பு வந்து அழைக்கிங்க, சிரிக்கிறதுக்காக சொல்ல, விளையாடுறதுக்கு சொல்றேன். இஸ்திமா போயிட்டு வந்தாராம்.
போயிட்டு வந்த உடனே அவரை கேட்டாங்க இஸ்திமா எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுங்க? என்னங்க ரொம்ப கக்கூசுங்க. என்ன பார்த்த? என்ன வேணுங்க? ஒரு இஸ்திமா நடந்துச்சு. அந்த இஸ்திமா கொடுத்தவர் வந்தார். ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன். இந்த கேட்டாரு, எத்தனை வருஷம் ஆச்சு தப்லீக் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில்? 50-55 வருஷம் இருக்கும் தமிழ்நாட்டில். முன்னாடி இருக்கு, தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு 60 வருஷம் இருக்கு. கேட்டாரு, எப்படி மாதிரி 60 வருஷமா ஒன்னா இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் இல்லாதி அவ்வளவு முடிவு. இவர்களே, நம்முடைய நோக்கம் உம்மத்தை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உம்மத்தை மாற்றுவதற்கு என்ன நிபந்தனை சொல்லலாம்? என்னுடைய சொன்னாங்க, நான் வந்து இஸ்திமா போயிருந்தேன் பஞ்சாப்ல. அசர்ல இருந்து இஷா வரைக்கும் இஸ்திமா. அசர்ல இருந்து இஷா வரைக்கும் இஸ்திமா. இஸ்திமால நாங்க என்ன போறோம், அந்த சமயத்துலதான் இந்த முஸ்லிம்கள்லாம் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு நேரம், கடுமையான பிரச்சனையான நேரம். முஸ்லிம்கள் ஒன்றா கொண்டதே கஷ்டம் இருக்கலாம். ஆனா நிறைய முஸ்லிம்கள் கூடியிருந்தாங்க, முஸ்லிம்களும் கூடியிருந்தாங்க, இந்துக்கள் கூடியிருந்தாங்க. பாருங்க, பஞ்சாப்ல அசல்ல நாங்க போனோம். இஸ்திமால மௌலானா பேசுறாங்க. இஸ்திமால எந்த விழிப்பும் இல்லை, இஸ்திமால எந்த மேடையும் இல்லை. அங்க ஒரு உயரம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அங்க ஒரு பழைய லாரி மேல காப்பிலாம் இருந்துச்சான். அந்த மேலே முழு இஸ்திமாவுக்கும் ஒரே ஒரு பல்ப், அது பேசுறவங்க மட்டும். அது போன அவசரத்தாலே ஏறக்குரிய 4 மணி நேரம் பேசினாங்க. முழு கூட்டம் அழுந்துச்சு. பல ஜமாத்துகள் கவனிச்சு, பல மக்கள் வெளிமாத்திரி முஸ்லீம் ஆகிடும். அல்லாஹ் நம்ம இஸ்திமாக்களை ஆக்குவார். என்ன ஏற்பாடு செஞ்சாங்க? என்ன ஏற்பாடு செஞ்சாங்க? சொல்லுவாங்க, ஏற்பாடு என்பது தாபீர், உழைப்புங்கிறது மர்பூ. தமிழ் சொல்லணும்னா ஏற்பாடு என்பது அது பின்பற்றி வரக்கூடியது, உழைப்பு என்பது பின்பற்றப்படக்கூடியது. உழைப்பு நீங்க செஞ்சாலே ஏற்பாடு யார் செய்ய சொல்லுங்க? உழைப்புல உள்ள குறை ஏற்பாடுகளை சரியா நடந்து, ஏற்பாட்டில் உள்ள குறை உழைப்பு ஏற்பட்டாலும் நான் சொன்னேன், உம்மத்தை மாற்றுவதற்கு அல்லாஹ் நிபந்தனை சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் எந்த ஒரு கூட்டத்தாரையும் மாற்றுவதில்லை இதுவரை அவர்கள் தன்னை மாற்றிக் கொள்வார்கள். நான் ராமத்துடைய வேலை செய்யறேன், என்ன மக்கள் அமீர் சார் சொல்றாங்க, என்ன மக்கள் அஜித் சொல்றாங்க, என்ன மக்கள் பெரிய மௌலானா சொல்றாங்க. ஆனால் நான் செய்யக்கூடிய தியாகத்தை இந்த உம்மத் பார்க்குது. நான் செய்யற தியாகம் பலகீனமானதா உம்மத் தியாகத்துக்கு? என்ன அமீர் சார் இஸ்திமாக நீங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்க, வீட்டுல சொல்லி இஸ்திமா தேதிய இஸ்திமா தேதியை வீட்டுல சொல்லியாச்சா? யாரெல்லாம் சொல்லிட்டீங்க? சொல்லிட்டீங்களா? வீட்டுக்கு போகணுமா? அப்படியே போனோம்.
சொல்லியாச்சுல. அவங்க என்ன கேட்கிறாங்க, இஸ்திமா இருக்கு வீட்டுல பாத்துருக்கீங்க, இஸ்திமா சொல்றீங்க நீங்க சரியா வேலையை நாஷ்டா பண்றீங்க, இஸ்திமா சொல்றீங்க மதியானம் சாப்பிடுறீங்க, இஸ்திமா சொல்றீங்க மதியானம் தூங்குறீங்க, இஸ்திமா சொல்றீங்க சாயங்காலம் டீ குடிக்கிறீங்க, இஸ்திமா சொல்றீங்க அதே மாதிரி பேச செய்றீங்க, இஸ்திமா சொல்றீங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்துறீங்க. இஸ்திமா இது இது இஸ்திமா. இஸ்திமா சொன்னா குளிச்சு 3 நாள் ஆச்சு. இஸ்திமா சொன்னா எனக்கு வீட்டுக்கு போக டைம் கிடைக்கல. இஸ்திமா சொன்னா எங்க வீட்டுல பெண்கள் லோப் வச்சிருக்காங்க. இஸ்திமா சொன்னா என் குழந்தைகள் அழுது அழுது துவா செய்யுது இஸ்திமாவுக்காக. பெரியவர்களே, ரெண்டு விஷயங்கள் இந்த உம்மத்துடைய நிலைமை அல்லாஹ் மாற்றுவதற்கு அல்லாஹ் நிபந்தனையாக 2 விஷயம். ஒண்ணு, பகல்ல சிந்தக்கூடிய வேர்வை, இரவுல சிந்தக்கூடிய கண்ணீர். பகல்ல வேர்வை வரல, இரவுல கண்ணீர் வராது. பகல்ல இருந்து வேர்வை சிந்தனமோ அதுக்கு கண்ணீர் வரும். இஸ்திமா சொல்றீங்க கரெக்டா கலைக்கு வருவீங்க, இஸ்திமா சொல்றீங்க வியாபாரம் சொல்றீங்க, இஸ்திமா இருக்கும் ஹிதாயத் கிடைக்குமா? எந்த இஸ்திமாவுக்கு ஹிதாயத் கிடைக்கும்? அல்லாஹ் ஹிதாயத்தை தாலீம்ல வச்சிருக்கானா? அல்லாஹ் ஹிதாயத்தை கெஸ்ட்ல வச்சிருக்கானா? அல்லாஹ் ஹிதாயத்தை ஹிதமத்ல வச்சிருக்கானா? அல்லாஹ் ஹிதாயத்தை சமையல்ல வச்சிருக்கானா? எதை சொல்லு? தியாகத்தில் இல்ல, தாலீம்ல தியாகம் செஞ்ச ஹிதாயத்து, தாலீம்ல கஷ்ட தியாகம் செஞ்ச ஹிதாயத்து, குருவுல தியாகம் செஞ்ச ஹிதாயத்து. தியாகம் செய்யல வெறும் அமல் நடக்குதுன்னா அந்த அமல் ஒரு சவால் கிடைக்கும், ஹிதாயத் கிடைக்கும். الذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. நான் யார் நம்பினே நம்மை அடைவதிலே நம்மை தேடுவதிலே யார் முயற்சிப்பார்களோ நன்றிப்பார்களோ தியாகம் செய்வார்களோ அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு ஹிதாயத் கொடுப்பேன்னு சொல்லல. லனஹதியன்னு அவங்க வார்த்தைக்கு உலமாக்கள் பார்த்துருக்காங்க. கேட்பாரு என்ன அர்த்தம்னு கரீமாங்க சொல்லுவாங்க, இதுக்கு அர்த்தம் செய்யவே முடியாதுமா. كلام التأكيد بدون الثقيلة بغير செய்ய முடியுமா? அடுத்தது இந்த அகலில் தெரிஞ்சவங்களும் தெரியும். நாம் தாங்கினா என்ன, நூறு சத்தியான என்ன, நூறு சத்தியமான என்ன, அல்லாஹ் எவ்வளவு அழுத்துறான்னா இந்த ஆயத்தை வச்சு போன சொல்லுவாங்க, இந்த பூமியில நீங்க வச்சு அழுத்துனா பூமி 100 பேர் உள்ள போயிடும். அல்லாஹ் சொல்லுங்க நிச்சயமாக 100 நிச்சயம் போடுங்க, தர்ஜுமா செய்ய முடியாது. கண்டிப்பாக அவசியமாக நாம் பாதைகளை, ஒரு பாதை இல்லை நம்முடைய பாதைகளை காண்பிப்போம், இல்லை காண்பித்தே தீர்வோம். காண்பிக்காத உடம்பு அவ்வளவு விஷயம் தியாகம் செய்யலாங்களா? இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போயிடலாமா? முதல்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், இன்னையிலேருந்து இஸ்திமா வரைக்கும் யாருக்கு எழுதிக்கலாம். நான் வீட்டுக்கு போகாம உங்களே செய்யல, நான் கடைக்கு போக மாட்டேன். எத்தனை நாள் இஸ்திமா இருக்கணும்? எத்தனை நாள் இஸ்திமா? 25 நாள். 25 நாள் யாருக்கு எழுதிக்கலாம்? பேசாங்க சரி, எழுதுறீங்க யாருக்கு பேசும்? நில்லுங்க நல்லா கவனிச்சு வரேன். நீங்க வேற முடிவோடு வந்துருப்பீங்க, வீட்டுக்கு போன சொல்லி அதை நீங்க முடிவு பார்த்துறீங்க. ஒரு விஷயம் செய்யுங்க, நீங்களுக்கு சாதகமாக உங்களுடைய முடிவை நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் அரசு முடிவு மாத்திடுவோம். நான் சொல்ல சொல்லுவாங்க அறிவு சொல்லுவாங்க, நீங்களுக்கு சாதகம் நீங்க முடிவோட வந்துருக்கீங்க, ஆனா உங்க முடிவு யாருக்காக பார்த்துருக்கீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக முடிவு மாற்றி பாருங்களே. நீங்க எல்லாம் நீங்க முடிவு செஞ்சதெல்லாம் நீங்க செய்யறீங்க, நீங்க சொல்ற அல்லாஹ் முடிவு செய்யறான் இல்லையா? நீ கேட்க நல்லா சொல்லுகிறான், ஒரே ஒருத்தர் நான் எப்படி பார்த்தேன் யாருக்காக?
அப்புறம் பாருங்க அரசுல உங்களுக்கு எல்லாம் பேசலாம். எதிரிமா பேசலாம். எழுதுங்க. அல்லாஹ் கபூல் செய்வாங்க. நீங்க உங்க ஹல்காலையோ உங்க ஜில்லாலையோ இல்ல உங்க சர்க்குதாலையோ ஏதோ ஒண்ணு நீங்க தனி நபரா உட்கார்ந்தா உங்களை பார்த்து மக்கள் வந்து சேருவாங்க. அவங்க நிக்கிறவங்க இடம் நிக்கிறாங்களா இல்ல தஸ்கீல் நிக்கிறாங்களா? இடையில நிக்கிறாங்களா? யார் பேசுக்கு நிக்கிறவங்க யாரும் பேர் சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வாங்க. மாஷா அல்லாஹ். இன்னும் பல பேர் தேவைங்க. 10 பேர். எத்தனை ஜமாத் சாயம் எடுத்திருக்கீங்க இஸ்திமாக்கு? மொத்தம் எத்தனை ஹல்கா உண்டு? இஸ்திமா ஹல்கா 35 ஹல்கா இஸ்திமாக்கு மொத்தம். சர்க்குதாரி 6 சர்க்குதாரி 7 சர்க்குதாரி 35 ஹல்கா. எத்தனை பள்ளி? 250 பள்ளி. எத்தனை முடிச்சுக்கலாம் ஜமாத்? அசாங்க எத்தனை? எப்படி பதினஞ்சு? எப்படி வந்து கேட்கிறேன்? பந்தலுக்கு பேர் இஸ்திமாவா? சாப்பாடுக்கு பேர் இஸ்திமாவா? முதல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு. அல்லாஹ் நமக்கு மன்னிப்பாங்க. இத பேச முன்னாடி வாங்க. இப்ப பேர் கொடுத்த முன்னாடி வாங்க. உங்களுக்கு பேச வேண்டியது கொஞ்சம் வெளியே வாங்க. கொஞ்சம் வெளியே விடுங்க. பேர் பின்னாடி நிற்கிறாங்கல்ல, பேர் கொடுத்த முன்னாடி வாங்க. இங்க உள்ளவங்க பேர் கொடுத்த முன்னாடி உட்காருங்க, தப்பு இல்லை. இடம் இருக்கா? பார்த்து பேசுங்க. எதுக்கே பேர் கொடுத்தவங்க என்ன ஆகணும்? கரி. அப்ப நீங்க பேர் கொடுத்துருவீங்க. அதெல்லாம் தயவு செய்து அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் ஒரு வாட்டி தான் கொடுப்பான், 10 வாட்டி வாழ முடியாது. சொல்லுங்க அல்லாஹ் இந்த பாதையுடைய சிறப்பு எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா, அல்லாஹ் இந்த பாதையை எனக்கு ஒரு முறை மௌத்தை கொடுத்து ஷஹீதாக்கி மறுபடியும் ஷஹீதாக்கி மறுபடியும் ஷஹீதாக்கி 100 முறை ஷஹீதானா கூட மறுபடியும் வாழ்ந்து ஷஹீத் ஆசைப்படுறேன். அவ்வளவு வேலை. வாழ்க்கையில வருத்தப்பட்டவங்க உண்மையிலேயே வருத்தப்பட்டவங்க இந்த வேலை செய்யாத வருத்தப்படும். ஒருத்தர் வேலை செஞ்சு வருத்தப்படுறாருன்னா அவரை விட பெரிய குற்றவாளி யாரு? அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு பெரிய நேமத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த நேமத்தை தௌஃபீக் செய்யணும். ஆமீன். முழு உம்மத்து இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்கு. ஒரு கமிஷன் ஆபீஸ்ல ஒரு மௌலவியை கூப்பிட்டு ஒரு கமிஷன் பேசியிருக்காரு. நாளுக்கு இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி நாளுக்கு நாள் உங்களுடைய வாலிபர்கள் டீனேஜ் 13-19 உங்க வாலிபர்களுடைய பேர்கள் அதிகமாக வருது. எல்லாம் போதை பிரசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்துட்டு இருக்கு. நிக்கிறது இவங்கதான், வாழ்கிறது இவங்கதான். ஒண்ணு நீங்க ஏதாவது செய்யுங்க, இல்ல நாங்க ஜெயில போடுவோம். நாங்க ஜெயில போட்டா அவங்க வாழ்க்கை சரியா அது வீணா போயிடும். யார் சொல்றா? அல்லாஹ் யாரை வச்சு சொல்ல வைக்கிறான்? இது முஸ்லிம்களுக்கு புரிய பரவாயில்ல, அல்லாஹ் நாயகளுக்கு புரிய வைப்பான். திருப்பி கிடைக்க மாட்டான். இவரெல்லாம் கேட்டு நல்லா பேசினாங்க, நல்லா உட்கார்ந்தவங்க இங்க பேச வந்தோமா செய்ய வந்தோமா? நீங்க பேசுறீங்க, என்னோட ஜீவனம் பேசுறீங்க. பேச வந்தோம். எவ்வளவு மோசமாயிட்டு
ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு முஸ்லீம் மேல போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் போகணும். செகண்ட் ஃப்ளோர்ல போனா என்ன ஒரே குருகாவா இருக்கும். அந்த ஆளை நிரம்பி வழி இது கொடுத்தாங்க. இன்னும் ஒரே குருகாவா இருக்கு, எங்க இருந்தாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டாங்க. தெரியல இருக்குன்னு தெரியல. போயிட்டு கீழே வந்தாங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் தனியா கூப்பிட்டு சொன்னாங்கன்னா போய் மேல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் உங்களுக்குள்ள நிற்கிது, ஏன் வந்து தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் புலா வந்திருக்காங்க, புலா வந்திருக்காங்க. குடிச்சு முடியல, தலாக்கு இல்ல, தலாக்கு இருந்தா குடிச்சு முடிக்கிறது, புலான்னா வெளியே வாங்குறது. கட்டாயமா எனக்கு விடு, நான் வாழ விரும்பல. உம்மத்துறைக்குள்ள வேண்டி போயிட்டு இருக்கு. நான் கேட்க போது ஒரு நாயை வீட்டுல பிரியாணி சாப்பிடுறேன், பக்கத்து வீட்டுல உள்ள பட்னியா இருக்கலாம், நான் உண்மையான முஸ்லீமா முடியுமா? நான் நல்ல குளிர்ல நல்ல ஆடை கொடுத்துறேன், பக்கத்து வீட்டுல உள்ள குளிர் வந்து நடுக்கலாம், முஸ்லீமா முடியுமா? நான் வீட்டுல தஹஜ்ஜுத் தொழுறேன், பக்கத்துல உள்ள வந்து முர்தா முஸ்லீமா? உண்மையான முஸ்லீமா? என் தஹஜ்ஜுத் எல்லாம் பிடிக்குமா? நாளைக்கு தான் என்ன உங்களை சொல்றேங்க, நான் என்ன சொல்றேன், நாளைக்கு தான் என்ன, நாளைக்கு தான் என்ன, நானும் தீவை விட்டு ஓடுனேன், நானும் பள்ளியை விட்டு ஓடுனேன், நானும் வாசா விட்டு ஓடுனேன், எல்லாத்தையும் ஓடுனேன். ஆனா என்ன இந்த மாதிரி பெரியவங்க வந்து கையை பிடிச்சாங்க, காலை பிடிச்சாங்க, வாங்க கூப்பிட்டாங்க. இப்ப நான் அடிப்பேன்னு சொன்னா இது அவங்க போட்ட பிச்சையா அமானிதமாயிருக்கு. பிச்சையா அமானியம். இந்த தஹஜ்ஜுத் பத்தி கேள்வி என்ன? தஸ்பீஹ் பத்தி கேள்வி இருக்கு. வெறும் ட்ரெஸ் பத்தி மட்டும் கேள்வி இல்ல, நம்ம காலை பத்தி மட்டும் கேள்வி இல்ல, மனைவி பத்தி கேள்வி இல்ல. அல்லாஹ் உனக்கு பாக்கியத்தை கொடுத்தாங்க. எல்லா பாக்கியத்தை விட, எல்லா நேரத்தை விட பெரிய நேரத்தை சொல்லுங்க சொல்லுங்க. அதை பத்தி கேள்வி இருக்கு. கேள்வி இருக்கா இல்லையா? அப்படி கேள்வி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேள்வி கேட்பான் கியாமத் நாள்ல. என்ன கேள்வி கேட்பான்? ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள்ல அழைப்பான், வாங்க ஈசாவை கூப்பிடுங்க அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பு சிலிர்த்து உடம்பு ரத்தம் சொட்டும். அப்படியே வேர்வை என்னவோ ரத்தம் சொட்டும் உடம்புல இருந்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அல்லாஹ் ஜலால் இருப்பான். அல்லாஹ் கேட்பான், அன்த குல்தலினாஸ் இத்தஹிதுனி வ உம்மி இலாஹி மின் துனில்லாஹ். நீங்க சொன்னீங்களா? உங்களை வணங்க சொல்லி, நீங்க சொன்னீங்களா தாயை வணங்க சொல்லி என்ன விட்டுட்டு சொல்லுங்க, என்ன போய் சொன்னீங்க? எல்லாம் தெரியாதா? நான் சொன்னாரு எனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நல்லா கேட்க உரிமை. அல்லாஹ் எல்லாம் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டாங்க, அறையப்படல, அறையப்பட முயற்சி பண்ணாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவங்க நெருக்கடி உண்டாக்குறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். வானத்தை உயர்த்துறது யாரு? இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நிலை வேற, இந்த நிலை வேற. இப்ப அல்லாஹ் கேள்வி கேட்கிறோம். அல்லாஹ் கேட்பான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க வைப்பதற்காக சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. சுப்ஹான அல்லாஹ்வுடைய பரிசுத்தமானவர் மாலிகுனி அந்த போல மாலேசதி ஹக். யா அல்லாஹ் எனக்கு என்ன உரிமை இருக்குது, உண்மை கிடையா சொல்லுது. இன்குந்து குந்து பக்கத் அலிம்தா. யா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும். தானதுமா நஃப்ஸ் மாஃபி நஃப்ஸி வலா அலமு மாஃபி நஃப்ஸி. யா அல்லாஹ் நான் என்ன சொன்னேன் உனக்கு தெரியும், நீ ஏன் கேட்கிறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்வை லேசா பேசணும். உண்மை அப்போ அல்லாஹ்வுடைய கோபம் கொஞ்சம் தனியும். அல்லாஹ்வுடைய கோபம் தனிந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி. யா அல்லாஹ் நீ எதை ஏவினாயோ அதைத்தான் சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்லல. அனிஅபுதுல்லாஹ் நான் சொன்னேன், அல்லாஹ் வணங்க சொன்னேன். எந்த அல்லாஹ் ரப்பி வ ரப்பக்கும், அந்த அல்லாஹ் எனக்கு ரப்ப, அல்லாஹ்
உங்களுக்கு கொடுக்கிறது உங்களுக்கு ரப்பு வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹி. எத்தனை நாள் உலகத்தில் இருந்தேனோ அவங்க செஞ்ச செயலுக்கு நான் சாட்சியா இருந்தேன். இப்ப நான் வந்து நேரம் ஒரே சாட்சி எனக்கு தெரியாது என்று இவ்வளவு தூரம் பயந்து பயந்து ஈசாவுக்கு பதில் சொன்ன பிறகு கடைசியா சொல்லுவாங்க நீ விரும்பினா உங்களை வேலை செய்யலாம், அடியார்கள் நீ விரும்பினா மன்னிக்கலாம், நீ மிகைத்தவன் ஞானம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு சொன்னது அவங்க உம்மத்தை காப்பாத்தவா தன்னை காப்பாத்திக்கலாம்? சொல்லுங்க. ரெண்டு பதில் வருது. உம்மத்தை காப்பாற்ற முடியாது, யாரை காப்பாத்திக்கிறது? தன்னை காப்பாத்தி அங்க போய் காப்பாற்ற முடியாது. முஸ்லிம் எங்க போவோம்? இங்க போவோம் பாய் எல்லாம் சொல்லிட்டாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறது கிதாபுகள் எழுதி குர்ஆன்ல சொன்னா கிதாபுகள் எழுதி எப்படி எப்படி நபிமார்கள்ட்ட கேள்வி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த உம்மத்துடைய உலமாக்களுடைய கேள்வி. அதே உலமாக்கள் சொன்னா 7 வருஷம் ஓதி முடிச்சாலும் அப்படி இல்லை. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தீனுடைய விளக்கத்தை கொடுத்துட்டானோ, யாருக்கெல்லாம் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை எது தீமை எது எல்லாம் புரிய வச்சிட்டானோ நேர் வரைக்கும் சும்மா இல்லை. இதை மக்கள் அமீசா சொல்றாங்க. அல்லாஹ் ஒற்றுமான கேள்வி கேட்காம சோழர்களே, சின்ன சின்ன தியாகங்கள் அல்லாஹ் இந்த தியாகங்களை கபூல் செய்ய வந்தாங்க. இந்த காலத்து தியாகம் என்ன சொல்லுவோம்? கை வடிக்கணுமா, வேலை செய்யணும், வேலை செய்ய தியாகமா? வேலை செய்ய தியாகம். உங்க மகன் கழிச்சுட்டு நீங்க செய்யாம இருக்க முடியுமா? செய்யாம இருக்க முடியுமா? அது தியாகம். அது செய்யாம தான் தியாகம். தியாகம் சொல்லுவோம். நம்முடைய முடிவை நம்ம மாத்தினா அல்லாஹ் அவன் முடிவை மாத்துவான். அவுரங்காபாத் இஸ்திமா இருந்துச்சு. அவுரங்காபாத் இஸ்திமால மக்கள் பந்தல் போடுறதுக்கு இன்திசாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்திசாம் உட்கார்ந்து இருந்தா அங்க செய்யப்பட்ட தியாகங்கள் செய்திகள் வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஊர்ல இருந்து 300 ஜமாத் வர்றாங்க. 300 நபர்கள் இல்லை, 300 ஜமாத் 4 மாசத்துக்கு வர்றாங்க. அவங்க அந்த அதை கேட்டு பந்தலை கொடுத்தாங்க. இந்த ஊர்ல இருந்து 200 ஜமாத் வர்றாங்க. இந்த ஊர்ல இருந்து அவங்க மக்கள் ஜமாத் ஜமாத்தா வர்றாங்க. இதான் தியாகம். இது அல்லாஹ் செஞ்ச முடிவு. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத الناس يدخلون في دين الله افواجا. நீ பாத்தீங்க மக்கள் இன்ஷா அல்லாஹ் மக்கள் கூட வருவா. அண்ணா இல்லையா? அந்த தாயிஃப் வாசிகள் வந்தாங்க பாரு. நினைச்சு பார்க்க முடியுமா? தாயிஃப் வந்துச்சுங்க. ஒரு சஹாபி ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆடு வைத்து விட்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓட்டமா ஓடுறார். அவங்க முன்னாடி வர்றாங்க. எப்படி ஆடெல்லாம் விட்டு ஓடுற விடுங்க, நான் சொல்ல பார்க்கணும், விடுங்க என்னதான் சொல்லு. தாய் வாசிகள் கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, எப்பா இந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை எனக்கு நீ பேசியது இந்த வாய் எனக்கு. அவர் தன்னுடைய ஆர்வத்தை அடக்கிட்டு சொல்றார், ஆமா தகுதியான நீங்க தான், நீங்களே சொல்லலாம். தியாகம் அவர் ஆளை விட்டது தியாகமா, நீங்க சொல்லாம தியாகம்? அமல் கோபிக் இந்த மாதிரி செய்திகள் தான் சஹாபாக்கள் கேட்டாங்க. ஒரு காட்டணி வர்றார் வந்து சொல்ல, யாரும் சொல்லலாம் செல்ல நான் பல வருஷமா சிலையை வணங்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த சிலையை நான் எல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவா கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஏன் உடஞ்சி அது சாதிச்சிருச்சு? இன்னுமா எங்க சிலையை வணங்குற உனக்கு அதிகம் இல்லை, போக மாட்டேங்க. நமக்கு போய் கலிமா செஞ்சு முஸ்லீம் வணங்குது ரசூலுல்லாஹ் வந்திருக்கார். சிலை பேசியது, ஓனாய் பேசியது கேட்கமா இல்லையா?
இதெல்லாம் சகாபாக்களுடைய தியாகம். அவர்களே தியாகத்தின் காரணமா அல்லாஹ் நிலைமையை மாத்திரம். என்னைக்கு உம்மத் தியாகத்தை விட்டு விட்டு அமல்களை பிடித்துக் கொண்டது, நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க, தப்பாக மன்னிச்சுக்கணும். தியாகத்தை விட்டு அமலை பிடிச்சிக்கிச்சு. யார் யாருக்கு எந்த எந்த அமல் செய்து பழகிவிட்டதோ அவரவர்கள் அந்த அந்த அமல்களை பிடித்துக் கொண்டு அமல் செய்யாத மக்களை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். பின்னால் இல்லாத நீ அழைத்து போச்சு. பெருமை வந்துச்சு. அமல் செய்யறவனுக்கு பெருமை வந்துச்சு. மக்கள் இந்த மாதிரி தியாகம் இல்லாம அமல் செய்ய காரணத்தினால ஒரு அமல் செய்யக்கூடியவங்க அடுத்த அமல் செய்ய குரூப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் நல்லா சொல்லியிருக்கேன். நம்ம யாருக்கு ஜமாத் ஆகிறது? நம்ம தம்பி ஜமாத்தா? அது மால சாசா சொன்னாங்க. ஜமாத் உம்மத் में तफरीक पैदा करने वाला है. ஜமாத் என்ற வார்த்தை உம்மத்தை பிரிக்கக்கூடிய வார்த்தை. இந்த ஜமாத்தா உம்மத் ஆயிடுது. உம்மத்தை என்ன பார்க்கல, ஒருத்தர் திகிர் செய்வாரு, அவர் உம்மத் தான். ஒருத்தர் ஜமாத் போவாரு, அவர் உம்மத் தான். ஒரு வசனத்துக்கு இருப்பாரு, அவர் உம்மத் தான். இல்ல யாருங்க இல்லங்க, எல்லாம் உம்மத்துங்க. உம்மத்தை நல்ல உம்மத்து. அவன் அசல் கோர மின் தாயில்லா வஅமில சாலிஹா வகால இன்னனி மினல் முபல்லிகின். அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. அது இன்னனி அது என்ன அர்த்தம்? நான் முஸ்லீம்ங்க, நான் ஒத்தோட சொல்றேன். எப்போ உம்மத் தியாகத்தை விட்டுச்சோ, எப்போ உம்மத் தியாகத்தை விட்டுச்சோ, நாம் செய்யக்கூடிய அமலை பேச செய்து மற்றவங்களை ஆகவாடியாச்சு. இதனால உம்மத்து வேற்றுமைகள், உம்மத்து பிரிவுகள் அல்லாஹ் மறுபடியும் இந்த உம்மத்தை ஒன்று சேர்ப்பானாங்க. உம்மத் ஒன்றா சேர்ந்து சொன்னா இந்த உம்மத் தியாகம் செய்யும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? முடிவு மாத்திக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? யாரெல்லாம் முடிவு மாத்தலீங்க சொல்லுங்க. அது பேர் கையேற்றுவது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஏதாவது முடிவு மாத்துங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய முடிவு, நான் கேட்கிறேன், நீ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அதாவது 35 ஹல்காவுக்கு எத்தனை ஜமாத்து சொல்லுங்க? 15. இந்த முடிவு சரியா தப்பா சொல்லுங்க. இந்த முடிவு மாத்தலாமா? இந்த முடிவு முதல்ல மாத்துங்க. இப்ப சொல்லுங்க, ஹல்கா சர்வா நாங்க இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முடிப்போம் உங்களுக்கு நேரம் கொடுத்து, எங்க ஒவ்வொரு ஹல்கால இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாசம் ஜமாத் கொடுப்போம், ஒரு 4 மாசம் ஜமாத் கொடுப்போம். முடியலைங்களா? ஹல்கால எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை சீட் இருந்தீங்க? இதாயத் யார் கையில இருக்கு? அஸ்பாப் தான். அஸ்பாபே சரியா மேற்கொள்ளல, கல்யாணமே பண்ணல, பிள்ளைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, நிக்காவே செய்யல. எனக்கு நல்லா சாலிஹான குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும், ஆலிமா கேட்கணும், ஆமிலா கேட்கணும். என்ன செய்யல? இது உம்மத்து அல்லாஹ் அதுல சுத்தணும், அணியணும், தியானம் செய்யணும். அப்படி கேட்கல. இதாயத்தை ஒன்றும் செய்யாம அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தா அவன் எங்கேயோ சாணாய் கடைக்கு போயிட்டு பிஸ்மில்லா சாணாய் கடை வச்சிருக்கான். 3 விஷயம் சொல்லி முடிச்சத இஸ்திமாவுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சொன்னாங்க இஸ்திமாவுடைய நோக்கம் என்ன? 3 விஷயத்த நோக்கம். ஒண்ணு, முழு உம்மத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில சுத்தணும். சுத்தமா சொல்லலாம். அது நீங்க முடிவு செய்யணும். நான் இஸ்திமா முடிச்சு வீட்டுக்கு போக கூடாது. அந்த முடிவு யார் செய்யணும்? நானும் நீங்களும் செய்யணும். நம்ம முழு உம்மத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில சுத்தம். சுத்தமா. இரண்டாவது முழு உம்மத்தும் நீண்ட சஜ்தாக்கள் செஞ்சு தன் தொழுகையை சரி செஞ்சு அல்லாஹ்வுக்குள்ள கோபத்தை தணிக்கணும். 4 பேர் இல்ல, 8 பேர் இல்ல. அவங்க நம்ம இஸ்திமா முடிச்சு ஹஜ்ஜி கேட்டாங்க, என்னங்க இஸ்திமா முடிச்சு? ஒரு கோடி பேர் வந்தாங்க, அவ்வளவு வந்தாங்க, இவ்வளவு வந்தாங்க. அதை கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, இஸ்திமாவுக்கு பிறகு உங்க ஊர்ல என்ன மாற்றம் ஏற்பட்டு? அவங்க மக்கள் சொன்னாங்க, எங்க பிரகாசம்
எங்க பள்ளி எனக்கு தெரியாது. எங்க பள்ளி நான் சொல்றேன், எங்க இஸ்திமாவுக்கு முன்னாடி கீழ்பள்ளி மட்டும் தொழுவாங்க மக்கள். இஸ்திமாவுக்கு பார்க்கிறோம், ஃபஜ்ர் தொழுகையில 3 ஃப்ளோரும் ஃபுல் ஆயிடும். சொல்ல இஸ்திமா வெட்டி. முதல் விஷயம், உம்மத் அல்லாஹ்வுடைய பாதையில சுத்தம். இரண்டாவது, சஜ்தா செய்து தொழுகையை சரி செய்யணும். மூணாவது, இந்த உம்மத்து உலமாக்களோட இணையணும். உலமாக்களோட இணையணும். உலமாக்கள் மேல இருக்கக்கூடிய பயமோ இல்ல தப்பெண்ணமோ இல்ல வெறுச்சியோ இல்ல வெறுப்போ என்ன அசாபம் தெரியும். உம்மத் உலமாக்களை இந்த உம்மத்து உலமாக்களோட இணையணும். இதுக்காக நம்ம கொண்டு வந்து இணைக்கணும். நம்முடைய மஸ்ஜித் ஆபாதிகளை சொன்னா ஆயிரங்கள் பிள்ளையார் உட்கார்ந்து வச்சு நம்ம போய் அலைஞ்சு தெரிஞ்சு மக்களை கூப்பிட்டு வந்து அவங்க சபையில உட்கார வைக்கணும். எப்படி ஒரு டாக்டருக்கு வந்து ஒருத்தர் சொன்னாரோ, இந்த மாதிரி பாருங்க எனக்கு தலைவலி இருக்குங்கிறான், ஒருத்தர் வயிறு வலி இருக்குங்கிறான், ஒருத்தர் புது வியாதி சொல்றான், டாக்டர் இது வரைக்கும் கேள்விப்படுறதில்லை, சொல்லவே இல்லையா? இதுதான் சொல்றாங்க, டாக்டர் மேல உள்ள நம்பிக்கை இல்லையா? இந்த மாதிரி உலமாக்கள் மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரணும். அவங்க வந்து சொல்லணும், நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், இப்படி சிக்கிக்கிட்டேன், இது கூட எனக்கு தெரியாது, எனக்கு நான் பேரம்பேத்தி எடுத்துட்டேன், உண்மையிலே குளிர்புடைய கடமை கூட எனக்கு தெரியல, எனக்கு எது ஹராம்னு தெரியல, உண்மையிலே எனக்கு தெரியாமையோ தெரியாமையோ நான் ஒரு மாற்று மத பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நல்லா தங்கி வச்சிருக்கேன். எங்க வந்து சேர உம்மத்து இப்ப கூட தான் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னது இந்த உம்மத்து இன்னைக்கு பொதுமக்களோட சேரல, கூகுளோட சேர்ந்துருக்கு, இன்டர்நெட்டோட சேர்ந்துருக்கு, மசாலா பாக்குற மக்கள் நெட்ல பாக்குறாங்க. குழந்தைக்கு பேர் யார்கிட்ட கேட்கறாங்க? கூகுள்ல பாக்குறாங்க. ஒரு ஹிமாலயன் பேர் வச்சிருக்கான், ஹிமாலயா என்ன நடந்து சொல்லாங்க. ஹிமாலயா நல்லா ஸ்டைலா இருக்கா இல்லையா? ஸ்டைலா இருக்கா இல்லையா? ஹிமாலயா நல்லா இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்கு. அடுத்த என்ன? கொட்டை கழுதை. ஹிமாலயா கழுதை, ஹிமாலயா கொட்டை கழுதை, ஸ்டைலா இருக்கு. ஒருத்தவங்க கேட்கலாம், அது புது பேரா சொல்லுங்க. ஆக்கமா முடியும், ஆக்கமா அதான் புது பேரு. கதிஜா பிள்ளைங்களா, ஐஷா பிள்ளைங்களா? புதுசா இருக்கு. சொல்லு, உம்மத்து எல்லாம் சேர்ந்துச்சு, கூகுளோட சேர்ந்துச்சு, இது உம்மத்து உலமாக்களோட. இது நடந்துச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம கையெழுத்து கொண்டு யாரெல்லாம் விநாயகத்தை கொடு. இதெல்லாம் செய்யாம விதவிதிக்காம ஏன் உழுவாம நீர் பாய்ச்சாம ஒன்று செய்யாம விநாயகத்தை கொண்டு விநாயகத்தை சொல்லி அல்லாஹ் விநாயகர் மாதிரி செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மள செய்ய தௌஃபீக் செய்வான். ஆமீன். ஸலவாத் அலைஹி. الحمدلله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد. آمين. صل على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. آمين. بارك على محمد وعلى آل محمد. آمين. بارك على إبراهيم وعلى آل إبراهيم. آمين. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. الحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وغنيمة كل بر والسلامة من كل. اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديته ولا مرضا إلا شفيته ولا كربا إلا نفسته ولا ضرا إلا كشفته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. يا أرحم الراحمين. يا عباد الله عباد الله. يا سند من لا سند له. يا زخر من لا زخر له. يا حرص الوفاء. يا كنز الفقراء. يا عظيم الرجاء.
يا مكثر الهلكة يا منجي الغرقى اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ولا تهنا اللهم اعطنا ولا تذلنا اللهم حاسبنا ولا تنصر علينا وارضنا عنك وارض عنا برحمتك يا ارحم الراحمين اللهم اجعل هذا البيت مثابة للناس وامنا اللهم اجعل هذا البيت مثابة للناس وامنا اللهم اجعل هذا البيت مثابة للناس وامنا يا الله كبير الرحمن يا الله يا الله கருணை உள்ளவனே கேட்குமாறவனே குற்றவாளிகள் யாரெல்லாம் எல்லாவற்றை அறிந்து கொண்டோம் எல்லாவற்றை தெரிந்து கொண்டோம் உன்னுடைய அன்பை நாங்கள் விளங்கவில்லை கருணை விளங்கவில்லை உனக்கு மாறு செய்து உங்கள் வாழ்க்கை பெரிய பகுதியை வீணாக்கி வைப்போம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்து விட்டோம் உன்னுடைய அன்புடைய பாதைகள் காண்பிப்பாயாக உன்னை வணங்கக்கூடிய பாதைகள் காண்பிப்பாயாக பெரியமார்களுக்கு அல்லாஹ் எப்படி அல்லாஹ் நீ நேர்வழி காட்டுவாய் எங்களுக்கும் நேர்வழி காட்டுவாய் அதே வழியை காட்டுவாய் வழியை காண்பிப்பாயாக வழி காண்பிப்பாயாக வழி காண்பிப்பாய் யஹூதிகளுக்கு உம்மத்தை ஒப்படைக்கிறார் ரஹ்மானே நஸராக்களுக்கு ஒப்படைக்கிறார் ரஹ்மானே உங்களுடைய பாவம் பீடையின் காரணத்தால் நாளுக்கு நாள் நசிந்து கொண்டே செல்கிறோம் கோபத்தின் காரணமாக நான் கழிந்து கொண்டே செல்கிறோம் உங்களுடைய மன்னிப்பை எந்த அமலும் உங்களிடம் காண்பிக்க தகுதியான அமலிலே எந்த நிலையில் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு விட்டு சென்றார்களோ அதை விட்டு நாங்கள் எங்கோ சென்று விட்டோம் ரஹ்மான் இந்த வழி கூட எங்களுக்கு தெரியவில்லை இருளிலே மூழ்கி கிடக்கிறோம் எங்களை கண்டுபிடித்து கடைசியை போனால் எங்களை பார்த்து உலகமே சிரிக்கிறது எங்களை கேவலமாக பார்க்கிறது புரியாவிட்டால் நிலைமை யாரும் பார்க்க முடியாது நிலையை பார்க்குவதாக இந்த உம்மத்துடைய கேவலத்தை கண்ணியமாக மாற்றுவதாக உம்மத்துடைய பாவத்தை நன்மையாக மாற்றுவதாக இவருடைய குஃபரை ஈமானாக மாற்றுவதாக ஜஹாலத்தை ஈமாக மாற்றுவதாக மாசியத்தை இபாதத்தாக மாற்றுவதாக உள்ளத்தை விக்ராக மாற்றுவதாக இதனுடைய அல்லாஹ் கிப்ரியை அல்லாஹ்வாக மாற்றுவதாக அல்லாஹ் இக்லாஸாக மாற்றுவதாக ஒவ்வொரு நபரும் பாதையிலே பிறகு கௌரவி செய்வதாக நம்மாலே நீ இந்த உம்மத்தை மாற்றிவிட்டால் உன் நபி சந்தோஷப்படுவாங்க உள்ள பூரித்து விடும் அந்த நபியுடைய முகத்து பரப்பத்தால் இந்த உம்மத்தை மாற்றி அமைப்பார் நல்ல செய்திகளை நபியுடைய குடும்பத்தை கொண்டு போய் சேர்ப்பாயாக சந்திக்க வைப்பாயாக எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தியும் சென்றுவிட்டார்கள் ரஹ்மானே தியாகம் செய்வோம் நாங்கள் எந்த முடிவுகளை எடுத்திருக்கிறோமோ இந்த முடிவுகளை செய்ய உதவி செய்வதாக எங்கள் நப்சுக்கு எதிராக உதவி செய்வதாக ஷைத்தானுக்கு எதிராக உதவி செய்வதாக கொம்பர்களுக்கு எதிராக உதவி செய்வதாக சூழ்ச்சிகளுக்கு எதிராக உதவி செய்வதாக சூழ்ச்சிகளை முறியடிப்பதாக
அல்லாஹ் சதிகளை முறியடிப்பாயாக, நேர்வழி பாதுகாக்குவாயாக, ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக, எங்களுடைய இஸ்திமாக்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய குருவை கபூல் செய்வாயாக, எங்களுடைய மஸ்ஜித்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய மஸ்ஜித் ஆபாதியை கபூல் செய்வாயாக, எங்களுடைய உலமாக்களை இந்த வேலைக்காக கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெண்களை கபூல் செய்வாயாக, எங்கள் வருங்கால சந்ததிகளை கபூல் செய்வாயாக, எங்களுடைய தலைவர்களை கபூல் செய்வாயாக. மீண்டும் இந்த உம்மத்தை ஒன்றுபடுத்துவாயாக, இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்துவாயாக, நபியை சந்தோஷப்படுத்துவாயாக. அதிகமான ஜமாத்துகள் பாதைகளை புறப்பட செய்வாயாக. புறப்பட்ட மக்களை நீயே தர்பியை செய்வாயாக, நீயே தர்பியை செய்வாயாக, அழகான முறையில் தர்பியை செய்வாயாக. இந்த காரியங்களை விட்டு சென்றார்களோ அவைகளுக்கு நீயே பொறுப்பேற்று பாதுகாப்பாயாக. எல்லா நிலவையும் காண தோப்பி செய்வாயாக. எங்களுடைய உலமாக்களுடைய ஆயுளை பறக்க செய்வாயாக, பெரியார்களுடைய ஆயுளை பறக்க செய்வாயாக, நிசாமுதீன் பர்க்கத்தை பாதுகாப்பாயாக, எல்லா வர்க்கங்களையும் பாதுகாப்பாயாக, அங்குள்ள பெரியார்களை பாதுகாப்பாயாக, வேலை செய்து எங்களுக்கு மத்திய ஒற்றுமை தருவதாக, எங்கள் பிள்ளைகளுக்கு சாலையான ஜோடிகளை தருவதாக, திருமணங்களை லேசாக்குவாயாக, இந்த உம்மத்தை ஆடம்பரத்தை விட்டு பாதுகாப்பாக, வீண் விலக்கை பாதுகாப்பாக, வட்டியை விட்டு பாதுகாப்பாக, அறாமை விட்டு பாதுகாப்பாக, கடன்களை விட்டு பாதுகாப்பாக, ஆஸ்பத்திரியை விட்டு பாதுகாப்பாக, சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா தீமைகளுக்கு மாறி வருவதாக, எந்த தீங்கை எல்லாம் விட்டு காரணமானோ எல்லா தீங்கைகளுக்கும் எங்களை ஒரு உம்மத்தை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின் நபிய்யிக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆதக மின் நபிய்யிக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وأنت المستعان وعليك البلاء ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.